ஹலோ, வெல்கம் டு டெக்பி. நம்ம சேனலில் ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஐயா தான் அது. ஐயோ தப்பாக காமிச்சிட்டேன். இவர் தான் அது. ஹோலி லேண்ட் லார்க் M2 மைக்கு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வாய்ஸ் ஏதோ குண்டாக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி இருக்குது, எக்கோ அடிக்குது அப்படின்னு. அதுக்காக இதை மாற்றிருக்கேன். எந்த அளவுக்கு இது அப்டேட் கொடுத்துருக்குன்றது பார்ப்போம். என்னோடய பழைய மைக்கும் வெர்சஸ் இந்த மைக்கும் ஒரு கம்பேரிசன் வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் பொட்டி தரப்பட்டு இந்த கேமரா, மைக், லைட் இதோட வீடியோஸையும் தனியாக போட போகிறேன். அதையும் பாருங்கள். பட் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னா, நம்ம சேனலில் டெக்னாலஜி ஓரியன்ட் பற்றி தான் பேசுவோம். இதுவும் ஒரு டெக்னாலஜி தான். இது கிட்டத்தட்ட கொஞ்சம் சாஃப்ட்வேர் ஓரியன்டான டெக்னாலஜி. இதனால் அவ்வளோ முக்கியமானா ஆமாங்க. ஏன்னா இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி பல ஆங்கிளில் யோசித்து பார்த்தேன். இதை பேசலாமா வேண்டாமா, இது தப்பாக போயிடுமா? ஏன்னா அந்த நேமை சொன்னாலே எல்லோரும் தப்பாக, அது ஒரு தப்பான கண்ணோட்டம் தான் பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு அது அப்படி தான் தெரியும். பட் நான் அதுக்கப்புறம் கூகுள், ChatGPT இதுக்கிட்டலாம் பேசி பார்த்து இதுலேருந்து இது எப்படிப்பட்ட ஒரு வெப்சைட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ண போகிறேன். அப்படி என்னடா ஒரு பெரிய டாபிக் கேட்டிங்கன்னா, ஒன்லி ஃபேன்ஸ், அதை பற்றி தான் பேச போகிறேன். அவன் இன்னும் திருந்தலாமாமா. வாங்க இந்த வீடியோவில் அதை போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்லி ஃபேன்ஸ் அப்படின்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். பேசிக்காக யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி தான் ஒன்லி ஃபேன்ஸ்ன்ற ஒரு வெப்பேஜ். என்ன யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் தனியாக ஒரு ஆப் இருக்குது. வெறும் வெப்பேஜில் மட்டும் தான் இருக்குது. சேம் அதில் எப்படி ஒரு கிரியேட்டர் வீடியோ அப்லோட் பண்ணுறாரு, மற்றவங்களாம் பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இதில் ஒரு கிரியேட்டர் வீடியோ அப்லோட் பண்ணி எல்லாருமே பார்க்கலாம். இதை 2016 டிமோத்தி ஸ்டோக்லிங்கிறவர் கிரியேட் பண்ணார். இதை கிரியேட் பண்ணும்போது அவர் எந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்க்காக இதை கிரியேட் பண்ணார்னா, மியூசிக், ஆர்ட், குக்கிங் வீடியோ பண்ணுறவங்க இந்த மாதிரி காமனாக யூடியூப்பில் யார் யாரெல்லாம் வீடியோ பண்ணுறாங்களோ அதில் யாரெல்லாம் கிரியேட்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இதில் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இதில் தான் பண்ணார். இதில் என்ன ஒரே ஒரு இக்கு வச்சிட்டார்னா, இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அது எதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்னா, இப்போ யூடியூப், இன்ஸ்டாகிராம்லலாம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் செக்ஷுவல் ஓரியன்டாக நீங்கள் பண்ண முடியாது. அதாவது அடல்ட் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இங்கே அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அதனால இந்த ஒன்லி ஃபேன்ஸை நிறைய அடல்ட்டு யூஸ் பண்ணுறவங்க, அதாவது அடல்ட் கண்டென்ட் போடுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. ஓ, நீ அப்படி வரியா? ஏன்னா அந்த கான்டென்ட் ஈஸியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு யார் காரணம்? பீப்புள் தான் காரணம், அந்த ஃபேன்ஸ் தான் காரணம். This is an unwanted statement irrelevant to the current situation. மோஸ்ட்லி இதை எப்படி சொல்லலாம்னா, இந்த ஒன்லி ஃபேன்ஸ் பேஜே அடல்ட், அந்த அடல்ட் கான்டென்ட்னால தான் அது ரீச் ஆச்சு, எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிது. அதனால் அந்த வெப்சைட்டை ஒரு பிட்டு வெப்சைட்னு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வீடியோ போடுறதுக்கு மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ஒன்லி ஃபேன்ஸ்னா என்னன்னு கேட்டேன் நிறைய பேர்கிட்ட. எல்லாருமே என்கிட்ட எடுத்தோடனே சொன்னது, ப்ரோ அது தெரியாமல் இருக்குமா? ஒரு சில பேர் தெரியலன்னே சொன்னாங்க. ஒரு சில பேர் அது எப்படி ப்ரோ எனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறமா அந்த வெப்சைட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன். அதில் குக்கிங் வீடியோலாம் இருக்குது, டான்ஸ் வீடியோலாம் இருக்குது, எல்லாமே மிக்சப்படாக இருக்குது. ஆனால் அடல்ட் போனோகிராஃபி வீடியோ கொஞ்சம் ஹையஸ்ட் லெவலில் பீக்கில் இருக்குது. ஏன்னா அதுக்கு இருக்க சப்ஸ்கிரைபர் அதிகம். நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒன்லி ஃபேன்ஸ் பேஜில் அடல்ட் போனோகிராஃபி போடுற ஒரு ஆளை நான் சொல்கிறேன், இந்த வீடியோ லாஸ்ட்டில் அது சொல்கிறேன். அவங்க 52 கோடி வேறு சம்பாரிச்சிருக்காங்க அந்த வெறும் ஒன்லி ஃபேன்ஸை வச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அதையும் நான் லாஸ்ட்டில் சொல்லிகிட்டே வரும்போது சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஒன்லி ஃபேன்ஸ் யாரெல்லாம் இதில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் யார் வேணால் க்ரியேட் பண்ணலாம். ஆஸ் எ கிரியேட்டராக நான் கூட இதில் க்ரியேட் பண்ணலாம் தான். நம்மளாம் க்ரியேட் பண்ண ஒருத்தன் பார்ப்பானா, சட்டை கழட்டி ஏதாவது வீடியோ போடலாமா? டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. சரி ஓகே, அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக அதுதான் எல்லா கிரியேட்டருக்காக தான். அது ஒரு கிரியேட்டரு வீடியோ அதில் போடுவாங்க, அவங்களோட ஃபேன்ஸ் அதில் பார்க்குறாங்க. இதில் என்னென்னா, யூடியூப் மாதிரியோ இல்லை இன்ஸ்டாகிராம் மாதிரியோ ஃபாலோவர்ஸ் அப்படியே வந்துட மாட்டாங்க. நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா பேஜில் இருந்து ஃபாலோவர்ஸை இங்கே கொண்டு வரணும். அதாவது ஆல்ரெடி நீங்கள் ஃபேமஸாக ஒரு பிளேஸில் இருக்கணும். அங்கேருந்து வாங்க, நான் இந்த மாதிரி ஒன்லி ஃபேன்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அங்கே ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொல்லலாம். இதில் பெரிய டிஃப்ரெண்ட் என்ன, யூடியூப் அப்புறம் அதர் சோஷியல் மீடியாவுக்கும் இதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னென்னா, அதர் சோஷியல் மீடியா ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னா, ஆட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெவன்யூ கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ரெவன்யூ அந்த அளவுக்கு போதுமான அளவு வராது அவங்க சைட்லேருந்து. பட் இதில் அப்படி இல்லை. இவங்க 20-80% பிரிச்சிருக்காங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேன், அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபரோ இல்லை ஃபேனோ ஒரு 100 ரூபா கொடுத்து நம்ம வீடியோவை பார்க்குறாங்கன்னா, நமக்கு 80 ரூபா, அதாவது ஒரு கிரியேட்டருக்கு 80 ரூபா கொடுத்துட்டு ஒன்லி ஃபேன்ஸ் பேஜ் 20 ரூபா எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி தான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இந்த ஒன்லி ஃபேன்ஸ் பேஜ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதனாலே என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட் ஆஃப் கிரியேட்டர் அதர் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ ஃபேமஸாக இருந்து அப்படியே இந்த பக்கத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. அடல்ட் ஃபோனோகிராஃபி பண்ணுறவங்களும் இதே மாதிரி தான்.
அதர் வெப்சைட்லேருந்து அவங்களை இங்கே கொண்டு வந்து டைரெக்டாக அது ஏன்னா இவங்க 80% வந்துடுது இல்லையா, அது மாதிரி அமௌண்ட் 80% இவங்க கிரியேட்டர் ரிசீவ் பண்ணிக்கிறாங்களே, அதனால இங்கே கொண்டு வந்துடுறாங்க. அப்படி தான் நிறைய பேர் வந்து இதில் முன்னேறி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட உண்மைதாங்க. மற்றவங்க எதுலையா இப்போ நான் யூடியூப்பில் நானே எதாவது கேட்டால் கொடுப்பாங்களா? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. பட் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து எல்லாருக்குமா நடந்திருக்குன்னா எல்லாருக்குலாம் நடக்கலை, பட் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு. இப்போது அதில் வந்து மினிமம் அமௌண்ட்டு எதாவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, மினிமமாக சப்ஸ்கிரிப்ஷன் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருங்க. $4.99 நம்ம ஊர் காசுக்கு ஒரு 485 ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன். 435 ஒரு 480 ரூபா அதுக்குள்ளே வரும். ஆனால் ஹையஸ்ட்டாக வந்து நீங்கள் எவ்வளோ வேணா இருக்கலாம். அதான் ஆஸ் ஏ கிரியேட்டராக நான் என் வீடியோவை நீங்கள் பார்க்கணும், அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் பார்க்கணும், ஒரு ஃபேன் பார்க்கணுன்னா நான் அந்த வீடியோக்கான காசு ப்ரைஸை வந்து என்னால் வைக்க முடியும். ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை என்னுடைய கான்டென்ட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்து நான் வந்து ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ப்ரைஸ் டேக்கை வந்து அது 1 கோடியாகவும் இருக்கலாம், 2 கோடியாகவும் இருக்கலாம். ஆனால் பட் மினிமமாக பார்த்தீங்கன்னா $499 இருக்கணும். இதுதான் அங்கே ரூல்ஸ். ஸோ இதுக்காகவே வந்து எல்லாருமே இதுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்தியாவிலையும் வந்து நீங்கள் இன்ஃப்ளூன்சராக கிரியேட்டராக வந்து அதில் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ண முடியும். பட் ஒரு ஃபேனாக சப்ஸ்கிரைபராக அதுலேருந்து பை பண்ணி பார்க்க முடியுமா, அந்த கான்டென்ட்டை பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாங்க. நம்ம பேங்க்ஸ் வந்து அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து ரொம்ப டெவலப் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ஒன்லி ஃபேன்ஸ் மூலயமா போயிட்டு உங்கள் பேங்க்ஸ்லேருந்து அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதை வந்து தடுத்துட்டாங்க. அதனால தான் நம்ம அதை ஃபேன்ஸ் வந்து பார்க்க முடியாது. பட் கிரியேட்டராக நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபாரின்லேருந்து வேணால் பார்க்கலாம், இல்லை பேபால் அக்கௌண்ட் இருந்தால் கூட வச்சு பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். இது எந்த விதமான மோட்டிவேஷனும் கிடையாது. பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அது வந்து வெறும் அடல்ட் கண்டென்ட் போனோகிராஃபிக்காக மட்டும் இருக்கிற வெப்சைட் இல்லை அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்தியாவில் வந்து அடல்ட் போனோகிராஃபி வந்து இல்லீகல். ஸோ அதை லீகலாக நீங்கள் அதில் போஸ்ட் பண்ண முடியாது. பட் நம்ம ஊரில் அப்படி ஒரு ஆள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊரை சேர்ந்தவங்க, பட் இங்கேருந்து பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியலை. பூனம் பாண்டேன்னு ஒரு ஆக்டர், ஆக்சுவலாக அவங்க வந்து பாலிவுட் ஆக்டர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 52 கோடி இது மூலயமா சம்பாரிச்சிருக்காங்க ஒன்லி ஃபேன்ஸை வச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்படி தான் அவங்களுடைய பிட்டு வீடியோ போட்டு தான் சம்பாரிச்சிருக்காங்க. அதில் நானும் போய் பார்த்தேன்னா பே பண்ணிலாம் பார்க்கலங்க. உள்ள பேஜுக்குள்ளே போனவனே தெரிஞ்சு லேண்டிங் பேஜே வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாங்க, மங்களகரமாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இவர் முகத்துல ஒரு தேஜஸை பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. அதை வச்சு தான் சொல்கிறேன். சின்ன பசங்களாம் எவனும் பார்த்துறாங்கடா, 18 வயசு கம்மியாக இருக்கவங்களாம், ஓகேவா? ஏன்னா அது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். பட் அந்த வெப்சைட்டில் வந்து குக்கிங் வீடியோவும் இருக்குது, டான்ஸ் வீடியோவும் இருக்குது, இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் கூட இருக்குது, ஓகேவா? நம்மளோட கண்ணோட்டம் தான், நம்ம எதை போய் பார்க்குறோம் அப்படிங்கிறது பொறுத்து தான் அதில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு தப்பான வெப்சைட் இல்லை. அது எல்லா சோஷியல் மீடியா மாதிரி அது ஒரு பிளாட்ஃபார்ம் தான். என்ன அதுக்கு தனியாக ஒரு ஃபாலோவர்ஸ் வரமாட்டாங்க. நீங்கள் வேறு அதர் சோஷியல் மீடியாவில் இருந்து அங்கே கூப்பிட்டுட்டு போய்க்கணும். இதுதான் பேசிக்காது. இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்லலாம், வேறு இன்னொரு விஷயம்னா பிளாக் சைனான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா வேர்ல்டுலே நம்பர் 1 $20+ மில்லியன் மேலே சம்பாரிச்சிருக்காங்க அந்த ஒன்லி ஃபேன்ஸை வச்சு. அவங்க ஒரு வந்து அமெரிக்கன் மாடல், ரேப்பர், சிங்கர், அந்த மாதிரி ஆள். இதில் வந்து யார் நம்பர் 1ன்னு வந்து எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக அப்படியே ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. மாறும், மாதம் மாறும், வீக்லி மாறும், ஃபேன்ஸை பொறுத்து தான் மாறும். ஏன்னா ஃபேன்ஸ் பே பண்ணுறதை பொறுத்து தான் அங்கே சம்பாதிக்க முடியும். இங்கே ஆடை வச்சு ரெவன்யூ கிடையாது, ஏன்னா அதில் ஆடும் கிடையாது. நீங்கள் போடுற உங்களோட கான்டென்ட்டை வந்து டேரெக்டாக உங்களோட சப்ஸ்கிரைபர் ஃபேன்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணி பார்க்க வைக்க போகிறீங்க, அவ்வளோதான். இதான் ஒன்லி ஃபேன்ஸ். ஒன்லி ஃபேன்ஸ்னால் என்னன்னு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதில் அக்கௌண்ட் எவனா க்ரியேட் பண்ணுறவனா இருந்தீங்க, இல்லை எனக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கிடச்சா நான் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நானாக தான் பண்ணுவேன். நீங்கள் யாராவது அப்படி பண்ணுறவங்களா இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய். நன்றி.